வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகர பகுதியில் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 5 நபர்களை போலீசார் கைது செய்தனர். அழகு நிலையத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். பயணிகள் நலன் கருதி வரும் 22ஆம் தேதி முதல் பேருந்து நிலையம் AFT மைதானத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி நகராட்சி அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை தேர்வு செய்ய ரூபாய் 50 கோடி பேரம் நடப்பதாக பாஜக ஆதரவு சுயேட்சை MLA சிவசங்கரன் குற்றச்சாட்டு. பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை எனவும் சீட் வழங்குவதற்கு ரூபாய் 50 கோடி லஞ்ச பேரம் நடைபெறுவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பான குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நகர பகுதியில் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 5 நபர்களை போலீசார் கைது செய்த நிலையில் மேற்கண்ட அழகு நிலையத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக இன்று சீல் வைத்தனர். புதுச்சேரி நகர பகுதியான பாரதி வீதியில் ஷைன் பியூட்டி கைர் மற்றும் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனை முடிவில் விபச்சாரம் நடத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டு அங்கிருந்த 6 பெண்களை போலீசார் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து பியூட்டி பார்லரில் உரிமையாளர் தமிழ்நாட்டை சேர்ந்த சந்திரகுமார் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த 5 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தார். இந்த நிலையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உத்தரவின் பேரில் நகராட்சி வருவாய் அதிகாரி பிரபாகர், பெரிய கடை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் முருகன் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லருக்கு அதிரடியாக சீல் வைக்கப்பட்டது. பியூட்டி பார்லருக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயணிகள் நலன் கருதி வரும் 22ஆம் தேதி முதல் பேருந்து நிலையம் AFT மைதானத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி நகராட்சி அறிவித்துள்ளது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு நவீன வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. எனவே பேருந்து உரிமையாளர்கள், கடை வியாபாரிகள், ஓட்டுநர்கள், ஆட்டோ டெம்போ ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பயணிகள் அனைவரின் நலன் கருதி வரும் 22ஆம் தேதி முதல் பேருந்து நிலையம் AFT மைதானத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து அனைத்து வழி தடங்களிலும் பேருந்துகள் இயக்கப்படும். கட்டுமான பணிகள் முடியும் வரை ஏற்படும் இன்னல்களை அனைவரும் பொறுத்து கொண்டு புதிய பேருந்து நிலையம் பணிகள் விரைந்து முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை எனவும் மேலும் சீட் வழங்குவதற்காக ரூபாய் 50 கோடி லஞ்சம் கேட்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். பத்திரம் விவகாரத்தில் பாஜக விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியும் கண்டிப்புப்படியும் அம்பலமான தேர்தல் நன்கொடை பத்திர விவகாரம் நாங்கள் ஊழல் செய்யாத கட்சி என கூறியவரும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா வெட்கி தலை குனிய வேண்டும் என்று தெரிவித்தார். கட்சிக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறை, CBI உள்ளிட்ட அரசு அமைப்புகளை வைத்து மிரட்டி தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைகளை பெற்றுள்ளது. இது மோடியின் இமாலய ஊழல். இதை உச்சநீதிமன்றம் வெளியில் கொண்டு வந்துள்ளது. இந்த பணத்தை கொண்டுதான் எதிர்க்கட்சிகளை கவிழ்க்கவும் நசுக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் பத்திர நன்கொடை விவகாரம் ஒரு விஞ்ஞான ஊழல். இது குறித்து முறையான விசாரணை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது. அதை பாஜக சந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். காங்கிரஸ், திமுக அமர்ந்து பேசி இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரிக்கு காங்கிரஸ் கட்சி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படுவார். ஆனால் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை எனவும் ரூபாய் 50 கோடி கொடுத்தால் தான் பாஜக சீட் வழங்கப்படும் என பேரம் பேசப்படுவதாக பரபரப்பாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் யார் வேட்பாளர் என்று ஆட்சியில் இருப்பவர்களால் முடிவு செய்ய முடியவில்லை. பணத்தை நம்பியும் லஞ்சத்தை பெற்றும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு புதுச்சேரி பாஜகவினர் வந்துவிட்டது பரிதாபமாக உள்ளது என தெரிவித்தார். புதுச்சேரி ஆட்சியில் உள்ளவர்கள் வெளிநாட்டிற்கு இரிடியம் கடத்துவதாக புகார் கூறிய நாராயணசாமி, மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் வெளிநாட்டிற்கு செல்லும் அமைச்சர் மீது மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.
மாநில தலைவர் சொன்னதா உண்மையா எனக்கு தெரியாது. நம்பிக்கை அடிப்படையில் கண்டிப்பா எனக்கு சீட்டு கிடைக்கும், நிச்சயமா வெற்றி பெறும் நம்பிக்கையில இப்ப இருக்கேன். இன்னைக்கு என் பேர் வரும், நிச்சயமா நான் ஜெயிப்போம் நம்பிக்கை தான் இப்ப இருக்கு. அவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, நீங்க பாஜகவுக்கு தான் நீங்க சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு, பாஜக ஆதரவு தரவருக்கு சீட்டு கிடையாதுன்றத அவர் தெளிவா சொல்றாரு. நாங்க அவர் பேரை நாங்க சொல்லல, அவர் இதுல கிடையவே கிடையாது, ஆதரவு மட்டும் தான் தராரு, அது கிடையாதுன்றாரு. ஆனா நீங்க இருக்குன்றீங்க. எனக்கு நம்பிக்கை சார். நான் நம்பிக்கை இல்ல, எனக்கு அது தெரியாது. நான் கொடுத்துருக்க சீட்டு லிஸ்ட்ல இருக்கிறதா இன்னமும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஊடகங்கள் என் பேரை லிஸ்ட்ல இருக்குன்ட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அரசு பள்ளிகளில் 1 முதல் +2 வரை இந்த ஆண்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்படுவதால் மாணவர் சேர்க்கை வரும் 25ஆம் தேதி துவங்கும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு துவக்க பள்ளியிலும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டம் சிபிஎஸ்இ நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2023-24 கல்வியாண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் +2 வகுப்புகள் மட்டும் தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டம் பின்பற்றப்பட்டது. மற்ற அனைத்து வகுப்புகளுக்கும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்தில் நடந்தது. வரும் கல்வியாண்டு 2024-25 முதல் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை உள்ள அனைத்து வகுப்புகளும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டம் சிபிஎஸ்இ நடைமுறைப்படுத்த உள்ளது. இதற்கான கல்வியாண்டு நாட்காட்டி அரசாணை முன்னரே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் வரும் கல்வியாண்டு முதல் மத்திய இடைநிலை கல்வி வாரிய விதிமுறைப்படி பகல் ஏப்ரல் 1ஆம் தேதி துவக்கப்பட்டு 2025 மார்ச் 31 வரை நடைபெறும். மாணவர்களுக்கு வரும் 24 முதல் 31ஆம் தேதி வரையிலும், மே 1 முதல் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் 3ஆம் தேதி முதல் பள்ளிகள் தொடர்ந்து நடைபெறும். 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை வரும் 25ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாஜக பற்றி அவதூறாக பேசிய சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனுக்கும் பாஜகவிற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை என்று பாஜக தலைவர் செல்வ கணபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கர் பாஜகவை பற்றி தவறான தகவல் ஒன்றை கூறியுள்ளார். அவர் பாஜகவை சேர்ந்தவரும் அல்ல, உறுப்பினரும் அல்ல. எனவே அவருக்கும் எங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று அவர் விளக்கமளித்தார். பாஜகவை சேர்ந்தவர் தான் வேட்பாளராக நிற்பார்கள். சுயேட்சை எம்எல்ஏ பாஜகவை சேர்ந்தவர் இல்லை, அவரை நம்பியும் இந்த ஆட்சி இல்லை என்றார். அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தது அவரது தவறு என்று சுட்டிக்காட்டிய செல்வ கணபதி, பாஜகவை சேர்ந்த 4 நபர்களை தேர்ந்தெடுத்து வேட்பாளராக அனுப்பியுள்ளோம், அதில் ஒருவரை வேட்பாளராக தலைமை அறிவிப்பார்கள் என்று குறிப்பிட்டார். பாஜகவை பற்றி அவதூறாக பேசியதால் பாஜக சார்பில் நடைபெறும் கூட்டங்களில் வரும் காலங்களில் சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனை சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் அல்ல, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரும் அல்ல. புதுவை மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் மாநிலங்கள் அளவில், மாவட்ட அளவில் உறுப்பினர்களை கூப்பிட்டு, நிர்வாகிகளை கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து தலைமைக்கு அனுப்பியிருக்கின்றோம். கோட்டக்குப்பம் நகராட்சி திடலில் மத்திய அரசு அமல்படுத்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னி வளவன், வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலைசாமி ஆகியோர் தலைமையில் நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார். பின்னர் ரவிக்குமார் செய்தியாளரிடம் கூறுகையில், திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு சிதம்பரம் மற்றும் பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவதால் விழுப்புரம் தொகுதியில் தலைமை அறிவித்தால் நான் போட்டியிடுவேன் என கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவர் SS ஜெயமூர்த்தி, பழங்குடி பாதுகாப்பு தலைவர் பேராசிரியர் பிரபா கல்விமணி, தேர்தல் பணி குழு மேலிட பொறுப்பாளர் குணவழகன், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ஆஸ்கர் அலி மற்றும் இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக, காங்கிரஸ், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, CBI, CBIM, மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் போன்ற நாடுகளில் இருந்து இங்கே தஞ்சம் புகுந்திருக்கின்ற இந்துக்கள், பார்சிகள், பௌத்தர்கள், சமணர்கள், கிறித்தவர்களுக்கு குடியுரிமை பெறலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலே முஸ்லீம்களை விட்டுவிட்டார்கள். அந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கையை சேர்க்கவில்லை.
அதனால் இலங்கையிலிருந்து போரின் காரணமாக இங்கே வந்து அகதி முகாம்களில் இருக்கின்ற 1,00,000க்கும் மேற்பட்ட ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை பெற முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள இடங்களில் வாகனங்களில் வியாபாரம் செய்ய அனுமதி கிடையாது என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சியில் கடந்த மாதம் சாலையோர வியாபாரிகள் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட முக்கிய சந்தை பகுதி மற்றும் வணிக பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள இடங்களில் வாகனங்களை நிறுத்தியும் சாலையோரமும் வியாபாரம் செய்ய அனுமதிப்பதில்லை என முடிவு செய்யப்பட்டது. இதனை போக்குவரத்து, காவல்துறை, பொதுப்பணித்துறை, வட்டார போக்குவரத்து கழகம், எடை அளவு துறை மற்றும் நகராட்சி இணைந்து மாதம் அல்லது வாரந்தோறும் வாகனங்களில் நடைபெறும் வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த சம்பந்தப்பட்ட அரசு துறைகளின் கூட்டுக்குழு கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அபராதம் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸின் புதிய கிளையை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கால் பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்கி கொண்டுள்ள மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட் நிறுவனம் தனது புதிய ஷோரூமை இன்று புதுச்சேரியில் திறந்துள்ளது. இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி, மாடல்கள், டிசைன்கள், தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த புதிய ஷோரூமை புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட் தமிழ்நாடு மண்டல தலைவர் யாசர், மலபார் கோல்டு தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு, மலபார் கோல்டு தமிழ்நாடு கிழக்கு மண்டல தலைவர் சுதீர் முகமது, மலபார் கோல்டு தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் சபீர் அலி, மலபார் கோல்டு டைமண்ட் புதுச்சேரி கிளை தலைவர் அமல்நாத் மற்றும் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தற்போது 13 நாடுகளில் 340க்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுடன் உலகில் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தர்மபுரி, வேலூர், திருச்சி, கும்பகோணம், திருப்பூர், காரைக்குடி, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மார்த்தாண்டம், புதுச்சேரி ஆகிய நகரங்களில் 26 கிளைகளை கொண்டுள்ளது. Thank you so much, sir. அடுத்ததாக புதுச்சேரியில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் பங்கேற்க வந்த முதல்வரின் கார் கூட்ட நெரிசலில் சிக்கியதால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதல்வர் ரங்கசாமி நடந்து சென்று சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி வம்பா கீரப்பாளையம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 128ஆம் ஆண்டு மயான கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகம் உட்பட அண்டை மாநில மக்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளையில் காய்கறிகள், பழங்கள், நவதானியங்கள் உள்ளிட்டவற்றை வாரி இறைத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். மேலும் மயான கொள்ளையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குழுமியிருந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மயான கொள்ளையில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி காரில் வந்தபொழுது அவரது கார் பக்தர்களின் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டது. ஆனால் இதை பற்றி கவலைப்படாமல் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு இறங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது அவரை கண்ட மயான கொள்ளைக்கு வந்தவர்கள் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் புகைப்படம், செல்ஃபி எடுத்தும் கைக்குலுக்கியும் மகிழ்ந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியும் சற்றும் சளைக்காமல் வழிநெடுக நின்று பொதுமக்களுக்கும் சிறுவர்களுக்கும் இன்முகத்துடன் பதில் அளித்தவாறு சென்று அங்காளம்மனை தரிசனம் செய்தார். அதேபோன்று திரும்பி வரும்பொழுதும் அவரை மக்கள் விடாமல் போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர். இந்த வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் புதிய கிளை திறப்பு விழாவில் கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சி உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் பிரபு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்கள்.
உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமான இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கால் பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்கி கொண்டுள்ள மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனம் தனது புதிய ஷோரூமை இன்று புதுச்சேரியில் திறந்துள்ளது. இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி, மாடல்கள், டிசைன்கள், தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த புதிய ஷோரூமை புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சி உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் பிரபு ஆகியோர் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து நிர்வாகத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. காரைக்காலில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை மேம்பாட்டு பணிகளை பூமி பூஜை செய்து அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரதான சாலைகளுள் ஒன்றான காமராஜர் சாலையை தரம் உயர்த்தி PK சாலையிலிருந்து அம்பாள் சத்திரம் வரை விரிவாக்கம் செய்யும் பணிக்கான திட்டம் வரையறுக்கப்பட்டு சிட்பி வங்கி நிதியுதவியுடன் ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் இப்பூமி பூஜை பணிக்கான பணியினை அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், நிர்வாக பொறியாளர்கள் சிதம்பரநாதன், மகேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மெக்கானிக்கிற்கு 2 ஆண்டு கடும் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி குருமாபேட் பகுதியை சேர்ந்தவர் பாவாட ராயன், வாஷிங் மிஷின் சர்வீஸ் மெக்கானிக். கடந்த 2023ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையம் பகுதியில் ஒரு வீட்டிற்கு வாஷிங் மிஷின் சர்வீஸ் செய்ய சென்றபோது அங்கிருந்த 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து பாவாட ராயனை கைது செய்தனர். இந்த வழக்கு சிறார் பாலியல் குற்றங்களை விசாரிக்கும் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி குற்றம் சாட்டப்பட்ட பாவடை ராயனுக்கு போக்சோ பிரிவு 12 பிரிவின் கீழ் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 2000 அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 1 லட்சம் நிவாரணம் வழங்கவும் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்தார். வில்லியனூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இதை கட்டுப்படுத்தும் விதமாக சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையில் போலீசார் முதியம்பட்டு பகுதியில் ரோந்து சென்றனர். அப்பொழுது சந்தேகத்தின் பேரில் தனியார் பள்ளி அருகே நின்றிருந்த வாலிபரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். இதில் வில்லியனூர் கோட்டைமேடு நடுத்தருவை சேர்ந்த முகிலன் என தெரியவந்தது. மேலும் அவரிடம் இருந்து 5000 மதிப்புள்ள 57 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். போலீசார் முகிலன் மீது வழக்கு பதிந்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகர பகுதியில் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 5 நபர்களை போலீசார் கைது செய்தனர். அழகு நிலையத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். பயணிகள் நலன் கருதி வரும் 22ஆம் தேதி முதல் பேருந்து நிலையம் AFT மைதானத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி நகராட்சி அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை தேர்வு செய்ய ரூபாய் 50 கோடி பேரம் நடப்பதாக பாஜக ஆதரவு சுயேட்சை MLA சிவசங்கரன் குற்றம் சாட்டு. பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை எனவும் சீட் வழங்குவதற்கு ரூபாய் 50 கோடி லஞ்ச பேரம் நடைபெறுவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பான குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.